எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். இது ஒரு ரேண்டம் vlog தான். என்னோடய பால்கனியில் கொஞ்சம் செடியெல்லாம் வளர்ந்துருந்தது. ஸோ ட்ரை லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். இந்த 3 பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது. நான் ஹால்லேயே வந்து ஒரு மாதமாக வச்சுருந்தேன். ஆனால் வளரவே இல்லை. கொஞ்சம் வெயில் படட்டுமேன்னு சொல்லிட்டு நான் இப்போ வைக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. ஒன்று மணி பிளான்ட், ஒன்று வந்து ஸ்னேக் பிளான்ட், இன்னொன்று ஜேட் பிளான்ட். இப்போ இது வந்து நான் மீஷோவில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் வந்து பிளான்ட்ஸ் வாங்கினா வளருமான்னு ஒரு டவுட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஓகே, வெயிலில் வச்சு ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணால் நல்லாவே வளருது. ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு வாங்கணும். கருவேப்பிலை செடியை பற்றின ஒரு சின்ன டிப்ஸை தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருந்தது, ஆனால் ஒரு கம்பு தான் இருந்தது. ஸோ அதனால் இப்போ ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, உடச்சி விடுங்க நல்லா வளரும்னு. உடச்சி விட ஆரம்பித்தே பாருங்கள், கீழெல்லாம் வளர ஆரம்பிச்சுது. உங்கள் வீட்லேயும் கருவேப்பிலை செடி இருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரியும். இது தெரியாதவங்களுக்காக தான் இந்த சின்ன டிப். கிறிஸ்மஸ் வீக்குங்கிறதுனால நான் ஒரு ரவா கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ரவா கேக்கில் ஒரு சின்ன டிப்பு தான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு. ரவா கேக்கு பண்ணி முடித்த உடனே ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நல்ல கீயை அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் கழிஞ்சு சாப்பிடும்போது நல்ல கீ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் ஷார்ட்ஸில் இருக்குது. ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்கிற லுலு மால் தான் போயிருந்தோம். கிறிஸ்மஸ் வீக்குங்கிறதுனால லைட்டிங் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அங்கேயே டின்னரும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.